இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு குடியிடப்படுகிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை, நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். அல்லேலூயா. தகப்பனே, கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே சவுலும் வேலைக்காரர்களும் கழுதை தேடி போகிற அந்த பாதையிலே அங்கே ஒரு செய்தியை கேட்கிறார்கள். இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அல்லேலூயா, அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன் உதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். நாம் இருக்கிற பட்டணத்திலே, நாம் இருக்கிற கிராமத்திலே, நாம் இருக்கிற மாவட்டத்திலே, நாம் இருக்கிற மாநிலங்களிலே தேவனுடைய மனுஷன் ஒரு இருக்கிறார் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். மற்றவர்கள் நம்மை குறித்து பேச வேண்டும். இந்த பட்டணத்திலே, இந்த தெருவிலே, இந்த கிராமத்திலே தேவனுடைய மனுஷன் ஒரு இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அருமையானவர்களே, நீங்களும் நான் இந்த கடைசி நாட்களே தேவனுடைய மனுஷன் என்பதை விளங்க பண்ணுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சாட்சியுள்ள ஜீவியம், மற்றவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நம்மிடத்துல இருக்கிறவர், இந்த பட்டணத்துல இருக்கிறவர் தேவனுடைய மனுஷன். 2வது காரியம் சொல்லுகிற, அவர் பெரியவர். ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, அவரை குறித்து தண்ணி மோல்றவங்க கூட சொல்றாங்க, தண்ணி எடுக்கிறவங்க கூட சொல்றாங்க, அவர் பெரியவருங்க, அவரை போய் பாருங்க, சீக்கிரமா போய் பாருங்க. இந்த நேரத்துல அவர் ஜபத்துக்கு போவார், இந்த நேரத்துல தேவனுக்கு பலி செலுத்த போவார் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். இன்று நம்மை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த தெருவில் இருக்கிற மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று நம்மளை அடையாளம் காண்பிக்க முடியுமா? அவர் பெரியவர் என்று சொல்லுவார்களா? அவர் சொல்லுகிற தப்பாமல் நடக்கும் என்று சொல்லப்படுகிறதா? அருமையானவர்களே, அப்படி நாம் வாழும் போதுதான் மற்றவர்கள் தேடி வருவார்கள். பாருங்க, அந்த சவுலும் வேலைக்காரனும் தேடி போறாங்க, சவுலத்தை தேடி போறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் நானும் தேவனுடைய மனுஷனாய் வாழ்வ நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே சும்மா ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை, பைபிளை தூக்கிட்டு போறோம், ஊழியம் செய்யறோம், அங்க சர்ச்சைக்கு போறோம் வரோம், அப்படி இல்லாமல் நீங்களும் நானும் யாரா இருந்தாலும், அது விசுவாசிகளா இருந்தாலும், தேவ ஊழியர்களா இருந்தாலும், தேவனுடைய மனுஷர் என்று பெயர் எடுப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. கடைசி காலத்துல வருகை சமயமா இருக்கிறபடியா நம்மளை தேவனுடைய மனுஷன் காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம். பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் கர்த்தர் அப்படிப்பட்ட பெயரை கொடுப்பார். அடுத்தபடி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:9 வாசிக்கும் போது, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நெக்ஸ்ட், தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவர்கள் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். எண்ணங்கள் அறிய வேண்டும். நம்மிடத்துல தங்கி இருக்கிறவர், நம்ம பகுதியில வந்து போகிறவர், இந்த பட்டணத்துல இருக்கிறவர் ஒரு பரிசுத்தவான். அந்த சகோதரி ஒரு பரிசுத்த சகோதரி. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசுவார்கள், சமாதான வார்த்தையை பேசுவார்கள், அவர் தேவனுடைய ராஜ்யங்களுக்கு பேசுவார்கள், அவர்கள் பரிசுத்த குறித்து பேசுவார்கள். நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நம்மிடத்துல வந்து போகிறவன், நீ நம்மிடத்துல வந்து தங்குறவர் ஒரு பரிசுத்தவான் என்று பெயர் எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் இன்னொரு பெயர் எடுக்க வேண்டும். பாருங்க, மனுஷர்கள் மாத்திரமல்ல, பிசாசு கூட சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவன் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டால் என்று பார்க்கிறோம். மனுஷர் மாத்திர, பிசாசு கூட நம்மளை குறித்து சாட்சி சொல்றது பாருங்க. அந்த மனுஷர் யாரா? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களா. இந்த கடைசி நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களா இருக்கிறோம்? எல்லாருமே ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரை என்னுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரே சொல்லுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிற நாமும் ஊழியக்காரர்களே. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆசிரியர்களை மாற்றப்பட்டு இருக்கிற நாம்
எப்படிப்பட்டவர்களா இருக்க? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பேர் எடுக்கணும். இந்த பேர் நமக்குள்ள இருக்கணும். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் எப்படியும் நம்ம மாம்சத்தின்படி ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம சுய புத்தியில செஞ்சிடக்கூடாது. அருமையானவர்களே, அப்படி செஞ்சோம்னால் அதில் பலன் இல்லாமல் போய்விடும். வசனத்தின்படி வாழ வேண்டும். வசனத்தின்படி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். வசனத்தின்படி நாம் மற்றவர்களுக்கு சாட்சியை ஜீவிக்க வேண்டும். நமக்கு என்ன பெயர் இருக்கிறது? இப்போது எப்படி நம்மளை ஜனங்கள் அழைக்கிறார்கள்? நம்ம இருக்கிற பகுதியில, சபைக்குள்ளாக, தெருவுக்குள்ளாக, அந்த கிராமத்துக்குள்ளாக எப்படி பெயர் வருகிறது? தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிறோமா? இவ்வளவு பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிறோமா? அல்லாது உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறோமா? ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர் என்று நம்ம காதில் கேட்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கோ ஓடுவதல்ல, லக்கணைக்கு ஓட வேண்டும். நம்ம பெயர் எப்படி இருக்கிறது இந்த பூமியில? கர்த்தர் நம்மை கொண்டிருக்கிற திட்டம் நிறைவேறும்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த பெயர்கள் நம்மை தேடி வரும். இந்த பெயர்கள் ஜனங்கள் சொல்வார்கள். இது யாருமே அவர்கள் சொல்லவில்லை. சாமுவேல் நான் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் சொல்லவில்லை. எலிசா சொல்லவில்லை. நான் ஒரு பரிசுத்தவான் சொல்லவில்லை. இங்கே பவுலும் மற்றவர்களும் சொல்லவில்லை. உன்னதமான ஊழியக்காரர் நாங்கள் சொல்லவில்லை. தங்கள் வாயால சொல்லவில்லை. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் நம்முடைய சாட்சி. மற்றவர்கள் சொல்ல வேண்டும் நம்மை குறித்து. ரொம்ப தேவனுடைய மனுஷன், அவர் உத்தமமா நடப்பாருங்க, பரிசுத்தமா வாழ்வாருங்க, அவர் வந்து போனாவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த தெருவில் இருக்குது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எங்க பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். அநேக பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்து இருக்கிறார்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? ரட்சிப்பின் வழி நமக்கு போதிக்கிறவர்கள் என்று பெயர் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? நாம் இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு பெயர் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் 21 24 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமிலே சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்ட போது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறந்தவனமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்தபடியாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? இங்க ஒரு சாட்சி சொல்லுகிறது. அவன் நல்லவன். நமக்கு ஒரு பெயர் இங்க இருக்க வேண்டும். இந்த மகன், இந்த மகள், இந்த தேவ மனுஷன், இந்த தேவ மனுஷி நல்லவங்க. அவங்க தவறா பேச மாட்டாங்க, தவறா நடக்க மாட்டாங்க, நல்லவங்க என்ன பேர் எடுக்கணுங்க. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்பப்பட்டிருக்கணுங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். மூன்றாவதாக விசுவாசத்தில் நிறைந்திருக்கணும். இது மூணுமே நம்ம நிறைஞ்சிருந்தா தான் நம்ம பாத்திரம் நிரம்பி அது வடிந்து போகும். அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அது போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். நீங்கள் நானும் இந்த பூமியில பசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய மனுஷனாய் இருக்க வேண்டும். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும். நாம் ரட்சிப்பின் வழி அறிவிக்கிறர்கள் என்று பெயர் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் நல்லவன். இந்த மகள் நல்ல மகள். அந்த யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, தவறா போக மாட்டாங்க, நேரத்துக்கு ஓடி வருவாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, எந்த பலம் இருக்க மாட்டாங்க, ஓடி ஓடி ஓடிய செய்வாங்க. இரவும் பகலும் தேவனுக்காக மாத்திரம்தான் அவங்க வாழ்வாங்க. தேவனுக்காக மாத்திரம் ஊழிய செய்வாங்க. மனுஷனுக்காக ஓட மாட்டாங்க, பதவிக்காக ஓட மாட்டாங்க, மேட்டிமைக்காக ஓட மாட்டாங்க, பெருமைக்காக ஓட மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லவங்கிறத ஒரு பேர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நிரம்பி இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியான நிரம்பி இருக்கும் போதுதான் எல்லாவற்றையும் நீங்க செய்ய முடியும். எல்லாவற்றையும் சகித்து ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். இந்த கடைசி நாட்களிலே நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த கடைசி நாட்களிலே உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வாஞ்சோடு இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்த அற்புதங்கள் அதிக செய்யுங்களும் அடியாளங்கள் இப்போது செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் எழும்ப வேண்டும். தேவனுடைய மனுஷன் என்ற பெயர் எடுக்குவது நாம் எழும்ப வேண்டும். தேவனுடைய மனுஷன் என்பது எப்படி வருகிறது? 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்போது 2:11 வாசிப்பது, கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்ட அந்த சாமுவேல் தேவனுடைய மனுஷன் என்பதற்கு முன்பதாக, அந்த பெயர் எடுப்பதற்கு முன்பாக அவன் எப்படி வளர்ந்தான் பார்க்கும்போது 1 சாமுவேல் 2:11 கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டான். அருமையானவர்களை, நாம் கர்த்தருக்கு பணிவிடை செய்வர்களாய் இருக்க வேண்டும். 2வது காரியம் 1 சாமுவேல் 2:18 பார்க்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணனுள் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் லெவல்ல போகிறாரு. ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் லெவல்ல போகிறார். அவர் எப்படி இருக்கிறார்னா, சணனுள் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறார். 3வது பார்க்கும் போதும் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ரொம்ப முக்கியங்க. நாம பணிவிடை செய்வர்களாக இருக்க வேண்டும். 2வது அப்படி செய்யணும் என்பது சணனுள் ஏபோத் என்பது ஒரு ஆசாரிய ஊழியத்தை, தேவனுடைய ஊழியத்தை குறிக்கிறது. அவன் நெக்ஸ்ட் லெவல்ல ஊழியக்காரனாவே மாறிக்கொண்டு வருகிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் பார்க்கிறோம். அடுத்தபடியாக எங்க நம்ம வளரணும்னா, கர்த்தருடைய சந்நிதியில வளரணுங்க. அப்படின்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து வாசித்து ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்துல வளரணும். அடுத்தபடியாக 4வது நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 3:19, 20, 21 வாசிக்கும்போது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நீங்க வளர 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 உங்க கூட யார் இருக்கணும்? கர்த்தர் கூட இருக்கணும். நம்ம பதவி இருக்கணும், நம்ம டாக்டர் படிச்சிருக்கிறோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறோம், வேற சயின்ஸ் படிச்சிருக்கிறோம், எல்லாமே இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் இதுல மத்தியில யார் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தா நடக்குது, அவன் தீர்க்கதரிசி என்று பெயர் பெறுகிறான். பாருங்க, கர்த்தர் 2வது தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 5வதாக 1 சாமுவேல் 2:26 வாசிக்கும் போது, சாமுவேல் என்ன பிள்ளையானனும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பாருங்க, அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த நல்ல நீங்க வாழும்போது எப்படி அந்த அபிஷேகம் வருதுன்னா, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொள்ற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, சாமுவேல் வளர்ந்த பிற்பாடு அவன் வளரும் போதே கர்த்தர் கொடுக்கிறாராம். அதுக்கப்புறம் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். 6வதாக 1 சாமுவேல் 7:17 வாசிக்கும் போது, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறேங்க. எவ்வளவு அற்புதமான காரியம். இந்த வயசுல அவனுக்கு அப்பா அம்மா கூட இல்ல, யாரும் அவனை சித்தப்பா பெரியப்பெல்லாம் வழி நடத்தலைங்க, தாத்தா பாட்டி வழி நடத்தல, தேவ ஆவியான ஒருவரே அவரை வழி நடத்தினார். தேவன் ஒருவரே வழி நடத்தினாரா? இதுதாங்க முக்கியம். நீங்க வளர்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமூகத்துல இருக்க வேண்டியது முக்கியம். பணிவிடை செய்வது ரொம்ப முக்கியம். நீங்க கர்த்தருக்காக செய்யும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களோடு கூடவே இருக்கும். கர்த்தர் கொடுத்து கொண்டே வருவார். நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். நியாயம் விசாரிக்கிறோம். 1 சாமுவேல் 7:17 வாசிக்கும் போது, அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டான். பாருங்க, அங்க தேவனுடைய வாசஸ்தல ஜனங்கள்லாம் வந்து பலியிடம் சொல்லி வாசலத்தை கட்டினா. 2வது இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறவனா இருந்தான். 7வதாக ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்தாங்க. தேவனுடைய மனுஷன் என்பது சாட்சியுள்ள ஜீவியம் முக்கியம். பார்க்கிறோம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது சில வசனங்களை வாசிக்கிறேன். இப்போது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நானோ கிழவனும் நரித்தமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் சொல்றாரு. பாருங்க, சிறு வயது முதல், நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். பாருங்க, இதுதான். இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். எல்லாரையும் கூப்பிடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் மத்தியில் இதை பேசுறாரு. எல்லா ஜனங்களும் கூடியிருக்கிறாங்க. இஸ்ரவேல் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் பேசுறாரு. என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடியா இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டனால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்கிறார். பார்க்கிறோம். தேவச்சனமே, இந்த நாளிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியம், நம்ம சாட்சியுள்ள ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும்.
அப்படி செய்யும் போது தான், உண்மை உத்தமமாய் இருக்கும்போது தான் தேவனுடைய மனுஷன் என்று பெயர் பெறுகள், பரிசுத்தவான் என்று பெயர் பெறுகள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று பெயர் பெறுகள், அவன் நல்லவன் என்று பெயர் பெறுகள், பரிசுத்தாவினால் நிறைந்தவன், விசுவாசத்தில் வல்லவன் என்று பெயர் பெறுகள். அருமையான அப்படியே கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதித்து அப்படியே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.